my dear students. This is your computer teacher Ashraf. Today we are going to see about the Unit 1 Fundamentals of Computer. In this Unit 1, the Chapter 1 called Introduction to Computers that you are going to see in this class. So last class we have discussed about the definitions of computers and what are the input and output devices. Just like the introduction we have seen. So today the first class that you are entering to the chapter 1. So what are the things that you are going to be learned in this chapter is to know about computers and to learn about various generations of computer and to understand the basic operations of computer and the components and their functions, and finally about the booting of computer and the types. These things that you are going to be discussed in this class. First of all, we are going to see about the introduction of computers. So computers பார்த்தீங்கன்னா everywhere in this world, ஸோ என்ன இருக்குது, எவ்ரிவர் வேர்ல்டு வந்து ரொம்ப முக்கியமானதாக ஒன்றா இருக்குது. ஒரு கண்ட்ரியே டெவலப்மெண்ட் ஆகுதுன்னா ஸோ டிபெண்டிங் ஆன் த டெக்னாலஜி வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரி டெவலப்பாக இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயமே என்ன இருக்குது, பேஸ்ட் ஆன் தேர் டெக்னாலஜி. அதாவது முக்கியமாக கம்ப்யூட்டர் டெக்னாலஜிஸ் வந்து எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு அதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டே நிர்ணயிக்கிறாங்க. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ். அதில் ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறாங்க. ஸோ பிஃபோர் த இன்வென்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் எப்படி வந்து அவங்களுக்கு ஒரு இன்சிஸ்ட் பண்ணிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ளைட் கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கண்டிப்பாக ஒன்று இருந்தது இல்லையா. ஒரு பேர்ட்ஸ் வச்சுட்டு ரைட் பிரதர்ஸ் என்ன பண்ண ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சா. அது மாதிரி எப்படி வந்து அவங்களுக்கு கம்ப்யூட்டர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதனால் தோணுச்சு அப்படின்றத நாம் growth of computer industry started with the need of performing fast calculations. ஸோ எதுக்காக அவங்களுக்கு கம்ப்யூட்டர் டெவலப் பண்ணணும் அப்படின்றது தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் கேல்குலேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்க, கம்ப்யூட்டர்ஸ் வந்து டெவலப் பண்ணாங்க. அது அவங்களுக்கு இது ஒரு உறுதுணையாக இருந்தது. நெக்ஸ்ட் ஒன், த மேனுவல் மெத்தட் ஆஃப் கம்ப்யூட்டர் வாஸ் ஸ்லோ அண்ட் ப்ரான் டு எரர்ஸ். என்ன பண்ணாங்க, மேனுவலானா எழுதும்போது நிறைய ஸ்லோ ஆச்சு, நிறைய டைம் தேவைப்பட்டுச்சு, அதே மாதிரி நிறைய எரர்ஸ் வந்து உண்டாச்சு. அடுத்தது, ஸோ அட்டம்ப்ட்ஸ் வேர் மேட் டு டெவலப் ஃபாஸ்ட் கேல்குலேட்டிங் டிவைசஸ். ஸோ இதுதான் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் கேல்குலேட்டிங் டிவைசஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்தது. அதில் முதல்ல அவங்களுக்கு பேசிக்காக என்ன இருந்தது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு அபாக்கஸ். 2500 BCயில் பிஃபோர் கிறிஸ்ட் the abacus were introduced. The genre started from the first known calculating device, abacus. அவங்களுக்கு அபாக்கஸ் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி, அதாவது நீங்கள் படிச்சிருப்பீங்க லோயர் கிளாஸஸில், ஃபாஸ்ட்டாக கேல்குலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா abacus, which has led us today to an extremely high speed calculating devices. ஸோ ஒரு கம்ப்யூட்டர் உண்டாகிறதுக்காக அபாக்கஸ் வந்து ரொம்ப ஒரு பேசிக் திங்காக இருந்தது. ஸோ தட் இஸ் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் திஸ் கம்ப்யூட்டர். இதில் பார்த்திங்கன்னா இதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. வித்தவுட் கம்ப்யூட்டர் இப்போ இருக்கிற வேர்ல்டே இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ கால்குலேட்டிங் டிவைசஸ் டெவலப்மெண்ட் ஆச்சு. ஸோ இதெல்லாம் தான் இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், we are going to see about the generations of computer.